கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த திரு சந்துரு அவர்கள் தற்போது பதவி உயர்வு பெற்று இன்ஸ்பெக்டராக விரைவில் வேறு காவல் நிலையத்தில் பதவியேற்க உள்ளார். அவர் 12/11/2024 அன்று விருத்தாசலம் காவல் நிலையத்திலே சட்ட ஒழுங்கு எஸ்ஐயாக பொறுப்பேற்றார். அன்று முதல் நான் இன்று வரை அவரோடு நான் ரொம்ப நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன். அவர் பணியில் இருந்த பொழுது நான் ஒரு 2-3 மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு ஒரு சில உதவிகள் வேண்டும் என்று நான் கேட்டேன். உடனடியாக புகார் மனுவை வாங்கிய எஸ்ஐ சந்திர அவர்கள் நேரடியாக சென்று அவர் சம்பந்தப்பட்ட இடத்திலே பிரச்சனையை பேசி முடித்து அதில் ஒரு பெண்ணுக்கு மின் இணைப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலருக்கு உதவிகளையும் செய்திருக்கிறார். இந்த வீடியோவை நான் போடுறதுனால சில பேர் கேட்கலாம், சந்திர என்ன ஓகேமானவரா, அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு கூட பல பேர் சொல்லலாம். விமர்சனங்கள் வைப்பது எளிதான ஒன்று. அந்த இடத்தில் பார்த்தா தான் அவருடைய வலியும் வேதனையும் தெரியும் என்பது எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். இரண்டாவது, காவல்துறையிலே 100% எந்த காவல்துறை அதிகாரியும் நேர்மையாகவே பணியாற்ற முடியாது. அப்படி நேர்மையாக பணியாற்றினால் அவர்கள் எவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும், உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவர்களுக்குத்தான் அது தெரியும். நானும் பல காவல்துறை அதிகாரிகளோடு பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர்கள் போலீஸுடைய சிரமங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நீ போலீஸ் பற்றி ரொம்ப ஓரம் எழுதிட்டு இருக்காத பாபு, எல்லாம் ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்காதீங்க, அவங்களை உள்ளே போய் நின்று பாருங்கள், அவங்களுடைய வேதனைன்னு தெரியும். இந்த மாதிரி பல போலீஸ் அதிகாரிகள் என்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த வகையிலே பார்க்க போனால் நம்முடைய சந்திர ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த மங்களம்பேட்டை போலீஸ் லிமிட்டில் ஒரு பொண்ணை செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. வலை வீசி தேடணும், அவனை கண்டுபிடிச்சே அவனுன்ட்டு டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உத்தரவு போட்டார். தொடர்ந்து 10 நாளாக அந்த சப்டிவிஷன் கிரைம் பார்ட்டி டீமு, எஸ்ஐ சந்திர உள்ளிட்ட போலீஸார் எல்லாமே ஊர் ஊராக போய் தேடி அலைஞ்சு அந்த அக்யூஸை இப்போ பிடிச்சிட்டாங்க. அடுத்து புதுக்கூறப்பட்ட அக்யூஸை இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையை கொடுத்தா சந்திர எஸ்ஐயை போல செய்வதற்கு வேறு ஆளே கிடையாது. விருத்தாசலம் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎஸ்பி பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு எஸ்ஐஆர்னா திரு சந்திர அவர்கள் தான். கடந்த ஓராண்டு காலமாக விருத்தாசலம் காவல் நிலையத்திலே சிறப்பாக பணியாற்றி தற்போது விரைவிலே பதவி உயர்வு பெற்று காவல்துறை ஆய்வாளராக பொறுப்பேற்க இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திரு சந்திர அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். நீங்கள் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்ற பல ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதாயமானத்தோடு தாங்கள் உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்று தடயம் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது.